ஓலைச்சுவடி உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ் நெஞ்சங்களுக்கு ஓலைச்சுவடியின் பணிவான வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிறது மகர ராசிக்காருடைய குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி தான். 2026 மே மாதம் 26 முதல் 2027 ஜூன் வரை உள்ள காலையளவில் உங்களுக்கு குரு பகவான் என்ன அருள் புரிவார் என்று பார்ப்போம். 7.5 சனி முடிந்த பிறகும் 6ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய நற்பலன்களை கிடைக்காமல் தடை செய்த குரு பகவான் தற்போது 7இல் வந்து அமரப்போகிறார். 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானமாகும். ஒருவரின் ஜாதகத்தில் 7ஆம் இடம் என்ப களத்திரஸ்தானத்தின் மிக மிக முக்கியமான அம்சங்கள் உள்ளன. வாழ்க்கையில் பல அழகான விஷயங்களும் இந்த இடம்தான் நமக்கு வாரி வழங்குகிறது. தற்சமயம் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கிறார். மட்டுமல்ல, அங்கிருந்து குரு பகவான் உங்களுடைய 11ஆம் இடமான விருச்சிகத்தையும் உங்கள் ராசியையும் 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். முதலில் சொல்ல வேண்டியது, உங்களுடைய முகத்தில் இருந்த ஏதோ நஷ்டப்பட்ட போலிருந்த அந்த ஃபீல் இனிமேல் இருக்காது. இந்த ஜூன் மாதத்திலிருந்து அது முற்றிலும் போய்விடும். உங்களுடைய உடம்பும் மனதும் அதிகம் சக்தி வாய்ந்ததாக மாறிவிடும். ஒன்று ஜொலிக்க தொடங்கும். உங்களுக்கு கெட்ட நேரம் வந்தப்போ உங்களை விட்டு போனவர்கள் உங்களை அதிசயத்தோடு திரும்பி பார்க்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு உங்கள் சொந்த பந்தங்களாக இருக்கலாம், புருஷன் அல்ல என்றால் பொண்டாட்டியாக இருக்கலாம், காதலர்கள் காதலிகளாக இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக கூட இருக்கலாம், யார் வேண்டுமா இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் அவங்க உங்களை திரும்பி பார்க்கிறது உண்மை. இனிமேல் உங்களுக்கு எதிரிகளே இல்லை. எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், உங்களை விட்டுட்டு போன உங்கள் சகோதரர்கள் உங்களை திரும்பி பார்க்க போகிறார். இதுவரை திருமணம் ஆகாத மகர ராசிக்காரர்களுக்கு தற்போது திருமணம் ஆகும். உங்களுடைய மனதிற்கு இணங்கிய மணமகள் அல்ல என்றால் மணமகன் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கை நழுவி போன உங்கள் பழைய வாகனத்தை விட நல்ல வாகனங்கள் உங்களுக்கு வாங்க முடியும். குடத்தின் உள்ளிலே விளக்கு போல் இருந்த உங்கள் புகழ் இனிமேல் வெளிவட்டாரத்திற்கு தெரிய ஆரம்பிக்கும். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிதான். கைவிட்டு போனதென்று நீங்கள் நினைத்திருந்த சொத்துக்கள் உங்களுக்கு திரிகை கிடைக்கும். நழுவி போகிற மாதிரி இருந்த உத்தியோகத்திற்கு இனிமேல் ஸ்திரத்தன்மை உண்டாகும். ஊதிய உயர்வும் உண்டாகும். சோர்ந்து போயிருந்த உங்கள் தொழில் வியாபாரம் செழிக்க ஆரம்பிக்கும். பல வழிகளில் மகர ராசிக்காருக்கு ஆதாயமும் உண்டாகும். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு பிறகு நிஜமான அன்பு என்னவென்று உங்களுக்கு புரிய வரும். குரு பார்வை உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால் லாபம் 10 மடங்கு அதிகரிக்கும். மகர ராசிக்காரர்கள் புதுசாய் சம்ரம்பங்கள் ஆரம்பிக்கும் காலம் இது. மகர ராசிக்காரர்கள் கூட்டு தொழில் செய்கிறவர்களுக்கு இது அனுகூலமான சாகச்சரியம் கிடையாது. கூட்டு தொழிலுக்கு முயற்சி எடுக்கக்கூடாது. உங்களுக்கு திருமணம் கைகூடி வரும்போது அவசரப்படக்கூடாது. பொருத்தம் பார்த்து நல்ல ரீதியில் யோசித்து முடிவெடுங்கள். உங்கள் உடன்பிற்கும் ஒரு புது சக்தி வந்தது போல தோணும். கணவன் மனைவி பந்தம் புனராரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை துணைக்கும் அருமையான கிரகநிலை என்றால் உங்கள் குடும்பத்திற்குள் ஆனந்த காற்று வீசும் நேரம் இது. இதுவரைக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் உடைந்த மனசுமாக விகரித்திருந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு தைரியமும் வீரமும் கைவந்த போல உணரும் காலம் இது. இனிமேல் மிக எளிதில் உங்களுக்கு வெற்றி வந்து சேரும். உங்கள் உடலில் இருந்திருந்த பல உபாதைகள், கை, கால், காது, தொண்டை ஆகிய இடங்களிலிருந்த நோய்கள் குணமாகி உங்களுக்கு நிம்மதி பிறக்கும். அயல் நாடுகளிலிருந்து வரும் செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் நேரம் இது. இனிமேல் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் என்று அனைத்து சோஷியல் மீடியாக்களிலும் நீங்கள் ஜொலிக்க ஆரம்பிக்கும். டிவி சேனல்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த விமர்சனங்களும் கெட்ட பெயரும் நீங்கி உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிக்கும். கிராஃபிக் மீடியாக்களில் வேலை செய்கிறவர்கள், கிரியேட்டிவிட்டி வேலை பார்க்கிறவர்கள், வீடியோ எடிட்டிங், அனிமேஷன் ஆகிய வேலை பார்க்கிறவர்களுக்கெல்லாம் ராஜயோகம்தான். இனிமேல் உங்கள் காலம்தான் இது. கலைஞர்களுக்கு அது எந்த கலைஞர்களாக இருந்தாலும் வெற்றிப்படி ஏறி வாழ்க்கையில் மின்னி திளங்கும் காலம் இது. உங்கள் மனதில் மறைந்து கிடக்கும் திறமைகளை வெளியில் கொண்டு வந்து
மக்களை ஆச்சரியப்படுத்தும் தருணம் வந்தாச்சு. சங்கீதம், ஆடல், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறவர்கள், நடிப்பு, சொல்ல வேண்டாம், அனைத்து கலைகளும் மின்னி திளங்கும் நேரம் இது. இப்போதுதான் நீங்கள் ஒரு கலைஞர் என்பதில் பெருமைப்படப் போகிறது. இனிமேல் உங்கள் வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் உண்டாகும். மகர ராசிக்காரர்கள் ஒருபாடு வக்கீலன்மார் வாழ்க்கையிலும் சரி உங்கள் வேலையிலும் சரி படாபாடுபட்டு வாழ்க்கையை கைவிட்டு போயிட்டேன் என்று நினைத்தவர்களுக்கு தற்போதைய குரு பெயர்ச்சி உங்களே உங்கள் வாழ்க்கையிலும் சரி வேலையிலும் சரி சிம்மாசனத்தில் உட்கார வைக்கும் காலம் இது. பணத்தினுடைய அருமை தெரியும் காலமாக இது அமையும். மகர ராசிக்காரர்கள் லேண்ட் பிஸ்னஸ் செய்கிறவர்கள் லாபம் காணும் நேரம் இது. 10 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் வாங்கி போட்டிருந்த பூமி தற்போது நீங்கள் நினைத்ததை விட அதிக லாபத்துக்கு விற்க முடியும். பணம் கெட்டுக்கட்டாக பார்க்கும் நேரம் இது. பணபரமான பிஸ்னஸ் செய்கிறவர்கள், பணம் வட்டிக்கு கொடுக்கிறவர்கள், பேங்கு போன்ற நிறுவனங்கள் நடத்துகிறவர்களுக்கெல்லாம் அருமையான நேரம்தான் இது. இதுவரை உங்கள் ராசியில் கிரக யுத்தத்தினால் சோர்ந்து போன உங்கள் பிஸ்னஸ் இனிமேல் வச்சடி வெற்றிதான். பணவரவு அமோகமாகத்தான் இருக்கும். ஸ்டீல், இரும்பு, எண்ணெய் ஆகிய ப்ராடக்ட் தயார் செய்கிறவர்களும் விற்பனை செய்கிறவர்களுக்கும் லாபமும் ஆதாயமும் வந்து சேரும் காலம்தான் இது. வாகனங்களுடைய உதிரி பாகங்கள் தயார் செய்கிறவர்கள், விற்பனை செய்கிறவர்களுக்கும், வாகனங்களுடைய ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கும் பணமழைதான். பிஸ்னஸில் வெற்றி கொடி காட்டும் நேரம் இது. கம்ப்யூட்டரில் வேலை பார்ப்பவர்கள், கம்ப்யூட்டர் விற்பனை செய்கிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் அமோகமான வளர்ச்சி காணும் நேரம் இது. மகர ராசியினர்கள் ஆடம்பர பொருட்கள் தயார் செய்கிறவர்கள், விற்பனை செய்கிறவர்கள் அனைவருக்கும் வளர்ச்சி பாதையில் சஞ்சரிக்கும் காலம் இது. மகர ராசி 13 முதல் 28 வயது வரை உள்ள எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துக்கலாம் என்று நினைத்து நிற்கும் பந்தய குதிரைகளே, உங்களுக்கு அனைத்தும் ஓகே தான். ஆனால் காதல் மட்டும் யோசித்து பண்ணவும். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள். காதலாக மட்டும் முடியட்டும். அதுதான் உங்களுக்கும் வாழ்க்கைக்கும் அழகு. உங்களுக்கு இந்த காலம் வசந்த காலமாக அமையும். புது ஆபரணங்கள், புது ஆடைகள், புது வீடு, புது சாகச்சரியங்கள் வந்து சேரும். அம்மா, அப்பா, நண்பர்கள் அனைவருடையும் உண்மையான அன்பு என்னவென்று உங்களுக்கு புரியும் காலம் இது. இனிமேல் உங்களுடைய ஒவ்வொரு தினமும் உங்களுக்கு ஒவ்வொரு மைல்கல்லாக அமையும். அனைத்து சந்தோஷத்திற்கும் நடுவிலும் நன்மையும் திண்மையும் தரந்தெரித்து பார்த்து முன்னேறவும். வாகனங்களில் செல்லும்போது அதிக வேகம் தேவையில்லை. மகர ராசிக்காரர்கள் 60 வயதுக்கு அதிகமாக உள்ளவர்களுக்கு உங்கள் உடம்பும் மனசும் புனராரம்பிக்கும் நேரம் இது. இனிமேல் அதிக தூரம் உங்களுக்கு ஆனந்தமே. தற்போதைய சாகச்சரியத்தில் உங்கள் சொத்துக்களே பாகம் போட்டு கொடுக்காதீர்கள். உங்கள் சொத்துக்கள் உங்கள் பெயரில் തന്നെ இருக்கட்டும். 35-40 வயதாகியும் திருமணமாகாத மகர ராசிக்காரர்களுக்கு தற்போது உங்கள் வாழ்க்கையில் மதுரம் நுகராம். உங்களுக்கு திருமணமாகும். பொருத்தம் பார்த்து திருமணம் செய்யவும். வாழ்க்கை துணை மூலம் மகர ராசிக்காரர்களுக்கு அநேக நன்மைகள் உண்டாகும். சொத்துக்களும் வந்து சேரலாம். மகர ராசிக்காரர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் உங்கள் மனதில் இருந்த சிரமங்கள் நீங்கி உங்கள் பேச்சிலும் பழக்கத்திலும் வித்தியாசம் வந்து உங்களே உங்கள் வேலையிடங்களில் புகழ வைக்கும் நேரம் இது. முரட்டு ஆசிரியர்கள் என்று பேரு வாங்கிய நீங்கள் தற்போது அன்புள்ள பாசமான ஆசிரியர் என்று மாணவர்கள் கூறும் நிலையில் வந்து விடுவீர்கள். 2026 அக்டோபர் 20 முதல் 100-120 தினங்கள் குரு உங்களுக்கு 8ஆம் இடமான சிம்மத்தில் போய் திரும்பி வருகிறார். இது ஒரு சிறு காலையளவு தான். அதனால் அதை பற்றி ஒருபாடு யோசித்து டென்ஷன் அடிக்க வேண்டாம். இந்த காலையளவில் வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப கவனமாக நிதானமாக செல்ல வேண்டும். இரவு பயணங்கள் முற்றிலும் தவிர்க்கிறது நன்று. அதிக பணம் செலவு செய்து புது பிஸ்னஸ், கடைகள், பெரிய கம்பெனிகள் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்க கூடாது. அதற்கான நேரம் இது கிடையாது. இந்த காலகட்டத்தில் உங்கள் வியாபார ரகசியங்கள் நீங்கள் பரம ரகசியமாகவே காத்து கொள்ள வேண்டும். அற்ப சுகத்துக்காகவும் தற்காலிக நட்புக்காகவும் அதை யாரிடமும் கூறிவிடக்கூடாது. இந்த காலங்களில் சிறு சிறு ஹாஸ்பிட்டல் செலவுகள் வந்து விலகலாம். இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்வது முற்றிலும் தவிர்க்கவும். 8ஆம் இடத்தில் குரு இருக்கும்போது மகர ராசிக்காரர்கள் அனைவரும் திருமணம் செய்யக்கூடாது. மகர ராசிக்காரர்கள் வைத்தியர்கள் இதுவரை இருந்து வந்த அமிதமான செலவுகளும்
பாகியமில்லாய்மையும் நீங்கி உங்கள் தொழிலில் நீங்கள் பிரசோபிக்க ஆரம்பிக்கும். இனிமேல் நீங்களும் கைராசி வைத்தியர்தான். மக்கள் மனதில் இடம் பிடிக்கும். வினோதமான ஒரு விஷயம் கூறுகிறேன். மகர ராசிக்காரர்கள் இதுவரையில் பல வருடங்களாக கோவில்களில் நித்திய சந்தர்சகராக இருந்தீர்கள். இனிமேல் அது இருக்காது. இனிமேல் கோவிலுக்கு போக நேரம் கிடைக்காது. மகர ராசிக்காரர்கள் உலகளாவிய அளவில் பிரபலமாக போகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. இனி முதல் மகர ராசி அரசியல்வாதிகளுக்கு பொன்னான நேரம்தான். அரசியலில் உங்கள் இடம் உங்களுக்கு வந்து சேரும். உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 4 பாதங்களும் அவிட்டம் 1, 2 பாதங்களும் தான் மகர ராசி அன்பர்கள். உங்கள் வீட்டில் ஒன்றுக்கு மேலானவர்களுக்கு சனியின் பாதிப்பு இல்லை என்றால் உங்கள் வீட்டிற்கு இனிமேல் திருவிழா தான். மகர ராசி மாணவர்களுக்கு உங்கள் பள்ளி கல்லூரிகளில் திளங்கும் காலமாக இது அமையும். அனைவரும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிக்கிட்டு நன்றி. ஓலைச்சுவடி.